தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். சமீப காலமா அரசாங்கம் கொடுக்கிற நிதி உதவி திட்டங்கள் பத்தின பல செய்திகள் சமூக வலைத்தளங்கள்ல பரவிக்கிட்டு இருக்கு. இதனால மக்கள் கிட்ட பெரிய எதிர்பார்ப்பும் சில குழப்பங்களும் ஏற்பட்டிருக்கு. குறிப்பா மத்திய அரசு கிட்ட இருந்து 12,000 ரூபாயும் மாநில அரசு கிட்ட இருந்து 5,000 ரூபாயும் பணம் வரப்போகுதுன்னு விவாதங்கள் ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு. இதுல எது உண்மையான அரசாங்க தகவல், எது வெறும் வதந்தி? இந்த முழுமையான செய்தி தொகுப்புல வதந்திகளுக்கும் உண்மைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஆதாரபூர்வமான தகவல்களோட நம்ம தெளிவா பார்க்கலாம். சரி, முதல்ல மக்கள் எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்திருக்கிற அந்த முக்கியமான தொகையிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஆமாங்க, 12,000 ரூபாய். மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த தொகையை கொடுக்க போறதா ஒரு செய்தி ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு. இதோட உண்மைத்தன்மை என்ன, இதுக்கு பின்னால என்ன இருக்குங்கிறத இப்ப நாம விளக்கமா பார்க்கலாம். இப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோட மனசுலயும் இந்த கேள்விதான் இருக்கு. மத்திய அரசு உண்மையிலே ஒவ்வொருத்தருக்கும் 12,000 ரூபாய் கொடுக்க போகுதா? இது சம்பந்தமா வர அதிகாரப்பூர்வ மற்ற தகவல்கள் என்ன சொல்லுது? இதுக்கு சாத்தியம் இருக்கா இல்லையாங்கிறத முதல்ல நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். முதல்ல நாம ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்போ வரைக்கும் இந்த 12,000 ரூபாய் திட்டம் சம்பந்தமா எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் மத்திய அரசு கிட்ட இருந்து வரல. ஆனா நம்பிக்கையான அரசியல் வட்டாரங்கள்ல இருந்து கசிற செய்திகள் படி தமிழ்நாடு மக்களுக்காக ஒரு பெரிய நிதி உதவி திட்டத்தை மத்திய அரசு தயார் செஞ்சுட்டு வரதா வலுவான தகவல்கள் சொல்லுது. ஆனா இது இன்னும் ஒரு ஆலோசனை கட்டத்துல தான் இருக்கணும் சொல்லப்படுது. இந்த திட்டம் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குங்கிறது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். கிடைக்கிற தகவல் படி இந்த 12,000 ரூபாய் ஒரு புது திட்டம் மூலமா ஒரே தொகையா கொடுக்கப்படாது. அதுக்கு பதிலா ஏற்கனவே மத்திய அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கிற பல நலத்திட்டங்களோட நிலுவைத் தொகையை ஒன்னா சேர்த்து ஒரே மெகா பேக்கேஜா கொடுக்க ஆலோசிச்சுட்டு வர்றதா தெரியுது. குறிப்பா சொல்லணும்னா சில மாசமா வராம இருந்த கேஸ் மானியம், விவசாயிகளுக்கான உரமானியம், அப்புறம் PM கிசான் திட்டத்துக்கு கீழே கொடுக்க வேண்டிய பாக்கி தொகை, இது எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த நிதி உதவி பத்தின பேச்சுகளுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் காரணங்களையும் நாம கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா? திடீர்னு ஏன் இவ்ளோ பெரிய தொகை பத்தி பேச்சு வருது? இதுக்கு முக்கிய காரணம் வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தல் தான். அந்த தேர்தலை குறி வச்சுதான் இந்த அறிவிப்புகள் எல்லாம் ஒரு அரசியல் வியூகமா பார்க்கப்படுது. இது மாநில ஆளும் கட்சிக்கும் மத்திய ஆளும் கட்சிக்கும் இடையே நடக்கிற ஒரு அரசியல் போட்டியோட ஆரம்பமா கூட இருக்கலாம். இந்த ஒப்பீடு இப்போதைய அரசியல் நிலவரத்தை நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. ஒரு பக்கம் மாநில அரசு ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழே 5,000 ரூபாய் தொகையை கொடுத்துட்டாங்க. அந்த பணம் மக்கள் கைக்கு போயிடுச்சு. இன்னொரு பக்கம் அதை விட 2 மடங்குக்கும் மேல, அதாவது 12,000 ரூபாய் கொடுக்கறதுக்கான ஒரு திட்டம் பத்தின செய்திகள் மத்திய அரசு தரப்புலேருந்து வந்துகிட்டு இருக்கு. இது மக்கள் ஆதரவை வாங்குறதுக்கான ஒரு நேரடி போட்டிங்கிறது ரொம்ப தெளிவாவே தெரியுது. நமக்கு கிடைச்ச தகவல் படி மத்திய ஆளும் கட்சியோட தமிழக பிரிவு கூட்டங்கள்ல ஒரு முக்கியமான உத்தி பத்தி பேசியிருக்காங்க. அதாவது மாநில அரசோட 5,000 ரூபாய் திட்டத்தால மக்களுக்கு கிடைச்ச நல்ல பேரை எதிர்கொள்ளணும்னா அதை விட ஒரு பெரிய தொகையை நேரடியா மக்களோட பேங்க் அக்கவுண்ட்ல போடணும்னு முடிவு செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. இப்படி நேரடியா பணம் கொடுத்தா அது தேர்தல்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு அவங்க நம்புறாங்க. இப்போ உறுதி செய்யப்படாத தகவல்கள்ல இருந்து ஆதாரபூர்வமான உண்மைக்கு வருவோம். அதுதான் தமிழ்நாடு அரசு கொடுத்த 5,000 ரூபாய் நிதியுதவி. இது வெறும் தேர்தல் வாக்குறுதியோ இல்ல சமூக வலைதள பேச்சோ கிடையாது. இது தகுதி இருக்கிற லட்சக்கணக்கான மக்களோட வங்கி கணக்குல ஏற்கனவே செலுத்தப்பட்ட ஒரு உறுதியான திட்டம். இதோட முழு விவரங்களையும் இப்போ நாம பார்க்கலாம். இந்த 5,000 ரூபாய் எப்படி கணக்கிடப்பட்டதுன்னு நாம கொஞ்சம் விளக்கமா புரிஞ்சுக்கலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழே மாசம் 1,000 ரூபாய் கொடுத்துட்டு வராங்க. இதுல பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்னு 3 மாசத்துக்கான உரிமை தொகை, அதாவது மொத்தம் 3,000 ரூபாய் முன்கூட்டியே அக்கவுண்ட்ல போடப்பட்டுச்சு. அதோட சேர்த்து ஒரு கோடைக்கால சிறப்பு தொகுப்பா இன்னும் 2,000 சேர்த்து மொத்தமா 5,000 ரூபாய் தகுதியுள்ளவங்களோட வங்கி கணக்குக்கு வந்து சேர்ந்தது. இந்த திட்டத்தோட வீச்சு எவ்வளோ பெருசுன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல சுமார் 1,31 லட்சம் பெண்கள் இந்த 5,000 நிதியுதவிய வாங்கி பயனடைஞ்சிருக்காங்க. இது மாநிலத்துல இருக்கிற பெரும்பாலான குடும்பங்களுக்கு போய் சேர்ந்த ஒரு திட்டம். அதனால இது மாநில அரசோட மிக முக்கியமான, மக்களை நேரடியா சென்றடைஞ்ச ஒரு நலத்திட்டமா பார்க்கப்படுது. இந்த அரசியல் போட்டி இதோட நிக்கல. இதுக்கு இன்னும் வலு சேர்க்கிற மாதிரி ஆளும் திமுக தரப்புல இருந்து ஒரு முக்கியமான தேர்தல் வாக்குறுதியும் கொடுத்திருக்காங்க.
அதன்படி 2026 தேர்தல்ல அவங்க மறுபடியும் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தா இப்போ கொடுக்கிற மாதாந்திர உரிமை தொகையான 1000 ரூபாய 2 மடங்கா அதாவது 2000 உயர்த்துவோம்னு அறிவிச்சிருக்காங்க. இதுவும் வாக்காளர்களை கவரும் ஒரு முக்கிய அறிவிப்பா பார்க்கப்படுது. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான நடைமுறைக்கு தேவையான ஒரு பகுதிக்கு வருவோம். மாநில அரசோட இந்த உரிமை தொகை திட்டத்துல பணம் வாங்கணும்னா என்னென்ன தகுதிகள் இருக்கணும், யார் யாருக்கெல்லாம் இது கிடைக்கும், யார் யாருக்கு கிடைக்காதுங்கிறத தெளிவாவும் விளக்கமாவும் இப்ப தெரிஞ்சுக்கலாம். அரசு வெளியிட்ட தகுதி பட்டியலை இப்போ கவனமா பார்க்கலாம். யாருக்கெல்லாம் தகுதி இருக்குன்னா 21 வயசு முடிஞ்ச பெண்கள், குடும்பத்தோட 1 வருஷ வருமானம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு கம்மியா இருக்கிறவங்க, அப்புறம் 5 ஏக்கருக்கு குறைவா நஞ்ச நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு குறைவா புஞ்ச நிலம் வச்சிருக்கிறவங்க. அதே நேரத்துல யாருக்கெல்லாம் தகுதி இல்லைங்கிறதையும் பார்க்கணும். அரசு ஊழியர்கள், பென்ஷன் வாங்குறவங்க, இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்க, சொந்தமா கார் மாதிரி 4 சக்கர வாகனம் வச்சிருக்கிறவங்க, அப்புறம் 1 வருஷத்துக்கு 3600 யூனிட்டுக்கு மேல கரண்ட் பயன்படுத்துற குடும்பங்களுக்கு இந்த திட்டத்துல பணம் கிடைக்காது. பார்வையாளர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான தற்போதைய நிலவரம் இது. இப்போதைக்கு இந்த திட்டத்துக்கு புதுசா யாரும் அப்ளை பண்ண முடியாது. புதிய விண்ணப்பங்கள் வாங்குறத தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க. அதனால ஏற்கனவே அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்க மட்டும் மேல்முறையீடு செய்யறதுக்கு இப்போ வாய்ப்பு இருக்கு. புதுசா விண்ணப்பங்கள் எப்போ வாங்குவாங்கங்கிற அறிவிப்பு பின்னால வரும்னு நாம எதிர்பார்க்கலாம். இந்த நிதி உதவி திட்டங்களை தாண்டி அரசாங்கம் பொதுமக்களுக்கு வெளியிட்டிருக்கிற சில கட்டாய அறிவிப்புகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். குறிப்பா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அத்தியாவசியமா தேவைப்படுற ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கும் எல்பிஜி சிலிண்டர் பயன்படுத்துறவங்களுக்கும் இந்த தகவல்கள் ரொம்ப முக்கியமானது. எல்லா ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களும் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான அறிவிப்பு இது. போலி கார்டுகளை கண்டுபிடிக்கிறதுக்காக குடும்பத்துல இருக்கிற எல்லா உறுப்பினர்களும் அவங்கவுங்க ரேஷன் கடைக்கு போய் கைரேகையை பதிவு செஞ்சு EKYC முடிக்கிறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. இதை முடிக்கிறதுக்கான கடைசி தேதி மார்ச் மாசம் 25ஆம் தேதி 2026ஆம் வருஷம்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேதிக்குள்ள எல்லாரும் இதை முடிச்சிடுறது ரொம்ப அவசியம். இதே மாதிரி ஒரு சரிபார்ப்பு முறை வீட்டுக்கு சமையல் கேஸ் சிலிண்டர் வாங்குறவங்களுக்கும் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. மானிய விலையில சிலிண்டர் தொடர்ந்து கிடைக்கிறதுக்கும் மற்ற சேவைகள் தங்கு தடையின்றி கிடைக்கிறதுக்கும் எல்லாருமே பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரத்தை முடிக்கணும். இதை முடிக்கலன்னா எதிர்காலத்துல மானியம் நிறுத்தப்பட வாய்ப்பு இருக்குங்கிறத எல்லாரும் கவனத்துல வச்சுக்கணும். இன்னைக்கு செய்தி தொகுப்புல பரவி வர்ற வதந்திகள், உறுதிப்படுத்தப்பட்ட உண்மைகள், அப்புறம் அரசாங்கத்தோட கட்டாய அறிவிப்புகள்னு எல்லாத்தையும் விளக்கமா பார்த்தோம். தேர்தல் நெருங்கி வர்ற இந்த நேரத்துல இது மாதிரி நிதி உதவி திட்டங்களையும் கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளையும் வாக்காளர்களான நாம எப்படி பார்க்கணும்? எது உண்மையான நலத்திட்டம், எது வெறும் தேர்தல் கால அறிவிப்புங்கிறத எப்படி நாம பிரிச்சு பார்க்கறது? இதை நாம ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. இன்னைக்கு மத்திய அரசோட 12,000 கோடி திட்டம் பத்தின வதங்கிகளோட பின்னணியையும், மாநில அரசோட 5,000 உதவித்தொகை பத்தின உண்மைகளையும், அதோட ரேஷன் மற்றும் எல்பிஜி சம்பந்தமான முக்கிய அறிவிப்புகளையும் விளக்கமா பார்த்தோம். இந்த மாதிரி ரேஷன் கார்டு அப்டேட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தமிழ் பேசும் அனைவருக்கும் நன்றி.